காட் bless யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பாகம் பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16-17. ராஜா சிறுபிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியமுள்ளது. ஆமேன். ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள மட்டும் சாப்பிட்றவங்களாக இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியமுள்ளது. ஒரு ராஜாவுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா, முதல் தகுதி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் சொல்லப்பட்டதை சொல்கிறேன். முதல் தகுதி, அவன் ராஜ குல மகனாக இருக்கணும். ராஜாவுக்கு பிறந்த அந்த ராஜ குலத்தை சேர்ந்த ஒரு குல மகனாக இருக்க வேண்டும். ராஜகுல மகனாக இருக்க வேண்டும். ராஜ குலத்தில் ஒரு ராஜாவுக்கு பிறந்த ஒரு மகனாக அவன் இருக்க வேண்டும். அதுவும் அவன்தான் என்ன செய்யணும், இந்த நாட்டுக்கு ராஜாவாக நியமனம் செய்யப்பட வேண்டும். சரி, அரசியல் அனுபவம், மக்களுக்கு நலத்திட்டங்களை எப்படி நிறைவேற்றுறது, விவசாயங்களை எப்படி பாதுகாக்கிறது, மக்களுக்கு உணவு எப்படி கொடுக்கறது, உடை எப்படி, நம்ம எல்லா அரசியல் விவரங்களையும் வியாபார முறைகளையும் எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்தவனாக இருக்கணும். அவன்தான் ஒரு ராஜாவை அடுத்த பட்டத்துக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ராஜா சிறுபிள்ளைத்தனமாக இருந்தால் எப்படி இருக்கும்? சும்மா எப்போதும் டான்ஸ் ஆடிக்கிட்டு எதையாவது ஒரு டைலாக்கில் பாட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிடுவோம். அது எப்படி இருக்கும் அந்த தேசம்? அந்த தேசத்துக்கு என்ன நன்மை வரப்போகுது, என்ன நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட போகுது? ஒன்றுமே இருக்காது. வெறும் ஆட்டம் பாட்டம், வெறும் கூச்சல் குழப்பங்கள் தான் இருக்கும். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு ஐயோ. யார்? இந்த ராஜா சிறுபிள்ளையுமா பிரபுக்கள் அதிகாலமே உண்கருளமாக இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜா சிறுபிள்ளைத்தனமாகவும் எந்த விவரமும் இல்லாமல், அரசியல் அனுபவமும் இல்லாமல், அல்லது அவருடைய ராஜ பாரம்பரியத்தில் இல்லாத ஒருத்தன் வந்தால் எப்படி இருக்கும்? அரசியலை பற்றி தெரியாத ஒருத்தன் வந்து என்ன செய்வான்? வாழை பிடிச்சி சண்டை போட தெரியாதவன் வந்து யுத்தத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? இவனால் அந்த படைகளை நடத்த முடியாது. இந்த படைகள் எப்படியெல்லாம் யுத்த வியூகங்கள் வகுத்து கொடுக்கணும், அந்த வழி போய் எதிரியை மேற்கொள்ளலாம். அப்போ அதுக்கு ராஜா தான் முக்கியமான ஆள். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. பிரபுக்கள்னு சொல்கிறது அமைச்சர்கள், மந்திரிகள், சேனை தலைவர்கள், இப்படி அதனுடைய அதிகாரிகள் எல்லோரும் காலையிலே எழுந்திரிச்சு பாடல குடிச்சிட்டு நல்லா உள்கட்டு கட்டிட்டு எனக்கு என்னான்னு சொல்லி கும்மாளம் போடுற ஒரு கூட்டம் அரசியல் பண்ணால் எப்படி இருக்கும்? அதைத்தான் அங்கே சொல்கிற, ராஜா குலமகனாக இருக்கணும், ராஜா சிறு பிள்ளையாகவும் பிரபுக்கள் அதிகாலமே உண்கருளமாக இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. ராஜா சிறுபிள்ளைத்தனமாக இருந்தால், அரசியல் அனுபவம் இல்லாதவனாக இருந்தால் அந்த தேசத்துக்கு கேடு வரும் அப்படிங்கிறதுக்கு தான் ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ரெண்டாவது, ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியமுள்ளது. சரி, ராஜா சிறுபிள்ளையாக இருக்கக்கூடாது. சரி, ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, ராஜா குலமகனாக இருக்கணும். ராஜ குலத்தில் பிறந்தவனாக, ஒரு ராஜாவுக்கு பிறந்தவனாக இருக்கணும். ராஜ பாரம்பரியம் உள்ளவனாக இருக்கணும். நான் வந்து அரச பாரம்பரியம் உள்ளவன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நான் ஜமீன் பாரம்பரியத்தை சேர்ந்தவன் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அப்போ ஏன் அவங்க அந்த கம்பீரத்தை சொல்கிறாங்க? இன்றைக்கும் சிலர் சொல்லுவாங்க அரச பாரம்பரியம் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதனால் அந்த மாதிரி ஒரு அரச பாரம்பரியத்தில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ராஜா வந்து ராஜ பாரம்பரியத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும்.
அப்போ குலமகனாக இருக்கணும். பிரபுக்கள் வந்து டயத்துக்கு சாப்பிட்றவங்களா இருக்கணும், டயத்துக்கு குடிக்கிறவங்களா இருக்கணும். அவங்க வாட்டில் எப்போ பார்த்தாலும் குடிகாரவங்களாகவும் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அந்த தேசத்துக்கு ஐயோ. அப்போ அது ஏற்ற வேளையில் உண்ணணும், ஏற்ற வேளையில் குடிக்கணும். அப்படிப்பட்ட தேசத்துக்கு நீ பாக்கியம் உள்ளது அப்படிங்கிறார். ஒரு நல்ல அமைச்சரவை, ராஜா குலமகனாக இருக்கணும், அரசியல் வாய்ந்தவனாக இருக்கணும், அரசியல் அனுபவம் உள்ளவனாக இருக்கணும், மக்களை நடத்தக்கூடியவனாக இருக்கணும், மக்களுக்கு தலைவலியாக இருக்காமல் மக்களுடைய தலைவலியை போக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கணும். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அதை உடனே தீர்த்து வைக்கக்கூடிய திராணி உள்ளவனாக, திறமையுள்ளவனாக இருக்க வேண்டும் அரசியல் பண்ணக்கூடிய ராஜா. அப்படிப்பட்டவர்கள் தான் ராஜாவாக நியமனம் செய்யப்பட்டார்கள் அந்த காலத்தில். இந்த காலத்தில் அதற்கு நேர் எதிராகத்தான் நடந்து வருகிறது. ஸ்தோத்திரம். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ராஜா குலமகனுமாய் நல்ல ஒரு குலத்தில் பிறக்கணும், நல்ல அரசியல் பாடங்கள் கற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். இந்த சாலமன் என்று சொல்லக்கூடியவர் கூட தன் தந்தையாகிய அந்த தாவீதினிடத்தில் நிறைய கற்றுக்கொண்டவர். அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார், ராஜா குலமகனாக இருக்கணும் எல்லா விஷயம். ஏன்னா தாவீது ஒரு பெரிய போர் வீரன், ஒரு அரசியல் தந்திரங்கள் நிறைந்தவன். அந்த அரசியல்வாதிக்கு, அந்த ராஜாவுக்கு பிறந்தவர் தான் சாலமன். அவர் தான் இதை எழுதி வைக்கிறாரு. ராஜா குலமானவனாக இருக்க வேண்டும், ராஜ குலத்தில் பிறந்தவனே ராஜாவாக இருக்கணும். நான் வந்து அரசியல் கற்றுக்கிறேன், நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப பாடசாலை கிடையாது. இங்கே வந்து 1, 2 கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இங்கே வந்தால் உடனே அரசியல் பண்ணணும், மக்களுக்கு நலத்திட்டங்களை அறிவிக்கணும், அவங்களுடைய காரியங்களை உடனுக்குடனே அரசியல் பதவியில் உட்காந்துன்னே அதை செய்யணும். பதவி பிரமாணம் ஏற்றால் உடனே ராஜா என்ன செய்யணும், தன் நாட்டு மக்களுக்கு என்னன்னு சொல்லி அதை கவனிக்கணும். என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ, முதல் ஆட்சியில் என்ன குறைபாடுகள் இருந்ததோ அந்த குறைபாடுகளை இந்த புதிய ராஜா என்ன செய்யணும், நிவர்த்தி பண்ணணும், உடனுக்குடனே செய்யணும். அது அரச பாரம்பரியம் உள்ளவனுக்கு தான் அந்த மூலம் டக்குன்னு வேலை செய்யும். அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு ஆள் வந்து ராஜாவாக வர்றேன், ஒரு அடிமை ராஜாவாக வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு அடிமை வம்சத்தில் பிறந்த ஒரு ஆள் ராஜாவாக வந்தால் எப்படி இருக்கும்? அந்த அடிமை பற்றி அவனை விட்டு போகவே செய்யாது. இதுபோல தான் ராஜகுலத்தில் பிறந்து ராஜாவால் வளர்க்கப்பட்டு அரசியல் முறைகள் கற்பிக்கப்பட்டு நல்ல போர் பயிற்சி எடுத்தவனாக இருக்கணும். எத்தனை லட்சக்கணக்கான படைகள் இராணுவங்கள் வந்தாலும் அதை பார்த்து பயப்படாதவனாக இருக்கணும். அவனே ராஜாவாக முடியும். அவனை தான் ராஜாவாக நியமனம் செய்யணும். அதனால் இந்த நாட்களில் பைபிளில் வந்து ஏதோ இயேசுவை பற்றிய சுவிசேஷம்தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. இதில் வாழ்வியலுக்கான, அரசியலுக்கான அத்தனை அம்சங்களும் இதில் இருக்குது. இதன்படி போனால் இந்த உலகத்தில் அரசியலும் மக்களுடைய வாழ்க்கையும் நலமாகவும் வளமாகவும் இருக்கும். இல்லைன்னா தலைகளாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தை மதித்து நாம் வாழ கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் பொதுமக்களும் நல்லா இருக்க முடியும், நாட்டை ஆளுகிற ராஜாக்களும் நல்லா இருக்க முடியும். அவருடைய ஆளுகை பொற்காலமாக இருக்கும். இல்லைன்னா அது வேறு காலமாக தான் இருக்கும், கேடு காலமாக தான் இருக்கும். நாம் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறோம் என்பதை சற்று யோசிப்போம். God bless you.